வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். இந்தியாவிலேயே வேலைவாய்ப்பு அதிகமாக வழங்குகின்ற மாநிலம் தமிழ்நாடுதான். அமைச்சர் சி.வி. கணேசன் பெருமிதம். தொழிலாளர் நலன்துறை சார்பில் 277 வேலைவாய்ப்பு முகாமில் 2,31,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. 43% பெண்கள் தமிழ்நாட்டில்தான் அதிகம் வேலைக்கு செல்லும் வளர்ந்த மாநிலம் தமிழ்நாடு. சென்னை மாதவரத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. மாதவரம் பொன்னியம்மன் மேடு பகுதியில் புனித அன்னாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சென்ட் ஆனஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கல்லூரியில் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் தலைமையில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமை தொழிலாளர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் தொடங்கி வைத்தார். வேலைவாய்ப்பு முகாமில் 200க்கும் மேற்பட்ட முன்னணி தனியார் துறை நிறுவனங்கள், 20க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக அரங்கம், மாற்றுத்திறனாளிகளுக்கான பட்டப்படிப்பு வரை பிரத்யேக வேலை வழங்கும் நிறுவனங்கள், முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை படித்தவர்கள் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்திற்கு பதிவு வழிகாட்டுதல்கள், இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான பதிவுகள், ITI, டிப்ளமோ, நர்சிங், பார்மசி, பொறியாளர் உள்ளிட்ட துறைகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சி.வி. கணேசன், தமிழ்நாடு தொழில்துறை சார்பில் 278வது மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றுவதாக தெரிவித்தார். 278 வேலைவாய்ப்பு முகாம் இதுவரை இந்தியாவில் எங்கும் நடைபெற்றது இல்லை என்று கூறினார். இதுவரை 277 வேலைவாய்ப்பு முகாமில் 2,31,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு 3,771 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே வேலைவாய்ப்பு அதிகமாக கொண்டிருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடுதான். இந்தியாவிலேயே 43% பெண்கள் வேலைக்கு செல்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றுள்ளது. இதற்கும் காரணம் இந்தியாவே திரும்பி பார்க்க வைத்திருக்கும் வரலாற்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்று தெரிவித்தார். BE படித்தவர், MA படித்தவர்கள் ஒரு கம்பெனியில்தான் இன்டர்வியூவுக்கு அங்க வேலை கிடைக்கவில்லை என்றால் மனமுடைந்து விடுவார். ஆனால் இங்கே 150 நிறுவனங்கள் வேலை வாய்ப்புக்காக கொண்டு வரப்பட்டு உள்ளது. 10 கம்பெனிகளுக்கு முயற்சி செய்யலாம். எங்கு அதிகமாக சம்பளம் கிடைக்கிறதோ அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம் என்று தெரிவித்தார். BE படித்தவர்கள், ITI படித்தவர்கள், பாலிடெக்னிக் படித்தவர்கள் தான் வேலைக்கு செல்ல முடியும் என்று இல்லை. நான் முதல்வன் திட்டத்தை முக்கியமாக கொண்டு கவனிக்க வேண்டும். என்ன படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், என்ன படித்தால் எந்த வேலை கிடைக்கும், அதற்கு உதவி செய்வதற்காக நான் முதல்வன் திட்டம் செயல்படுகின்றது. அதனை இளைஞர்கள் அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்தியாவிலேயே அதிகமாக உயர்கல்வி படிக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. அதிகமான தரமான பல்கலைக்கழகம் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடுதான். இளைஞர்கள், பெண்கள் விடாமுயற்சி வேண்டும், நம்பிக்கை வேண்டும், தன்னம்பிக்கை வேண்டும், லட்சியம் வேண்டும், முடியும் என்ற எண்ணத்துடன் முயற்சி செய்ய வேண்டும். யாரும் வழிகள் இல்லாமல் பிறப்பதில்லை, தடைகள் இல்லாமல் வளர்வதில்லை. ஆகையால் உழைத்தால் மட்டுமே முன்னேற முடியும். வாழ்க்கையில் உழைக்க முன்னேற வேண்டும் என அறிவுரை வழங்கினார்.
மரியாதைக்குரிய வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அரசு செயலாளர் மரியாதைக்குரிய வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை இயக்குநர் முக்கியமாக பணி நீக்க ஆணை வழங்குவதற்காக தொழிலாளர் திறன் மேம்பாட்டுத்துறை சட்ட கல்லூரி ஆலோசகர் டாக்டர் முருகேசன் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக காலையில் 9 மணியிலிருந்து இதுவரையில் இந்த கல்லூரிக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே அமர்ந்திருக்கின்ற புனித அண்ணாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிய மாணவ செல்வர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த முகாம் சிறப்பாக நடைபெறுவது காரணமாக இருக்கின்ற சென்னை ராதா இன்ஜினியரிங் நிறுவனத்தில் பணி நியமனம் பெற்றுள்ளார். சார் இங்க பாருங்க சார், இங்க பாருங்க. எஸ் அறிவழகன் ராதா இன்ஜினியரிங் நிறுவனத்தில் பணி நியமனம் பெற்றுள்ளார். மாதம் ரூபாய் 25,000 சம்பளத்தில் இவருக்கு வேலை கிடைத்துள்ளது. திரு இர்ஃபான், திரு ஜெயசிம்மா, திரு மனோஜ், திரு மோகன் ராஜ், மோகன் ராஜை தொடர்ந்து பர்ஹானா பானு, தம்பிங்க பார். பர்ஹானா பானு, இவர் கல்லூரியில் பயின்ற மாணவி என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு ஆர் கணேஷ், திரு ஆர் சந்தீப், சைபர் போலீஸ் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தில் பணி நியமனம் பெற்றுள்ளார். என் லட்சயா, அனைவரும் கரவொலி எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். டி சுனிதா, சார் இங்க பாருங்க சார், இங்க பாருங்க சார். வணக்கம். சென்ட் ஆனிஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தமிழக முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. உங்கள் பேர்? மோனிகா. எந்த காலேஜ் படிக்கிறீங்க? சென்ட் ஆனிஸ்.